ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 10வது அத்தியாயத்தில் அர்ஜுனன் கடத்த சில ஸ்லோகங்களாக பகவானுடைய பெருமைகள்லாம் புகழ் பாடிட்டு வராங்கன்றதை பார்த்தோம். அப்படிலாம் பாடிட்டு வர அர்ஜுனனுக்கு பகவானை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற அந்த ஆசை வருது. அதைத்தான் 17வது மற்றும் 18வது ஸ்லோகத்தில் மூலமாக அர்ஜுனன் கேட்குறாங்க. 17வது ஸ்லோகம். கதம் வித்யாமஹம் யோகின் த்வாம் சதா பரிசிந்தயன் கேஷு கேஷு ச பாவேஷு சிந்த்யோசி பகவன்மயா. அகம் கதம் வித்யாம், அகம்னா நான், கதம் வித்யாம் எப்படி உன்னை தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு அந்த அகம்ன்றதுக்கு அர்ஜுனன் சொல்கிறாங்க விளக்கமாக. அதாவது எப்படிப்பட்ட நான் அப்படின்ட்டு. யோகின் அகம், அதாவது யோகின்னா ஒரு யோகி. இந்த இடத்துல அர்ஜுனன் யோகின்னு சொல்லிட முடியுமா? ஏன்னா யோகின்ற இந்த நிலைக்கு போயிட்டா இங்கே இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? ஆனால் யோகின்னா இந்த இடத்துல அர்ஜுனன் என்ன சொல்ல வராங்கன்னா, பக்தி யோகத்தை தொடங்கி இருக்கக்கூடிய யோகியான நான் அப்படின்னு சொல்லிட்டு சதா பரிசிந்தையன் அகம். அதாவது இன்னொன்று அகம்ன்றதுக்கு இன்னொன்று சொல்கிறார், எப்படிப்பட்ட நான், எப்போதும் உன்னையே நினைச்சிட்டே இருக்கணுன்ற அந்த ஆசையோட இப்போ உன்னை பற்றி நினைக்க தொடங்கி இருக்கக்கூடிய நான் அப்படின்ட்டு சொல்லி, அப்படிப்பட்ட இந்த நான் துவாம் சர்வேஸ்வரனான உன்னை கேஷு கேஷுச்ச பாவேஷு, அதாவது எந்தெந்த பொருளுக்குள்ள நீ வியாபிச்சு இருக்க, எந்தெந்த பொருளுக்குள்ளெல்லாம் நீ இருக்க அப்படின்னு உன்னை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசையாக இருக்குது அப்படின்ட்டு. அதாவது எந்தெந்த பொருளுக்குள்ள உரைபவனாக உன்னை நான் சிந்திக்கணும், உன்னை பற்றி நான் நினைக்கணும் அப்படின்ட்டு அர்ஜுனன் இந்த 17வது ஸ்லோகத்தில். அதை தொடர்ந்து அதையே விரிவாக 18வது ஸ்லோகத்துலேயும் கேட்டு முடிக்கிறாங்க. விஸ்தரேணாத்மனோ யோகம் விபூதிம் ச ஜனார்தன பூயः கதய திருப்திர்ஹி ஸ்ருண்வதோ நாஸ்தி மே மிருதம். ஜனார்தனா, ஜனார்தனனே, ஜனார்தனேனா ஜனங்கள்லாம் வேண்டியதெல்லாம் கொடுப்பவனே, விஸ்தரேன ரொம்ப விளக்கமா, ஆத்மனக உன்னுடையதான, யோகம் விபூதிம் ச நல்ல குணங்களையும், ஐஸ்வர்யம் அதாவது இந்த இடத்துல செல்வம்ன்றது என்னது, நியமன சொத்து அப்படின்ற அந்த செல்வத்தை பற்றியும், பூயக கதைய அதாவது மறுபடியும் சொல்ல வேண்டும் அப்படின்ட்டு வேண்டிக்கிறாங்க அர்ஜுனன். அமிர்தம் சுரண்வத்தக, ஏன்னா இது கேட்டிருக்கும் எனக்கு ஒரு அமுதத்தை குடிக்கிறா போல இருக்கு. ஆனால் என்ன, திருப்தி ந அஸ்தி, திருப்தி ஏற்படவே மாட்டேங்குது, திரும்ப திரும்ப கேட்கணும் போல இருக்கு அப்படின்ட்டு. இப்போ அர்ஜுனன் எங்கேருந்து பகவானை பற்றி கேட்டாங்கன்னா, 7வது அத்தியாயத்திலேருந்து தொடங்கி 8வது 9வது அத்தியாயத்துலலாம் பகவான் தன்னுடைய தன்மை, உண்மையான தன்மை என்ன, தனக்குன்னு உண்டான பெருமைகள்லாம் என்னன்னு சொல்லிட்டு வரார் இல்லையா? அதே போல் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருத்துலையும் எப்படி இருக்காரு அப்படின்ட்டு, அதாவது தண்ணிக்கு சுவையாக இருக்கேன், சூரிய சந்திரன்களுக்கு கதிர் ஒளியாக இருக்கேன் அப்படின்னு ஒவ்வொன்றா சொல்லிட்டு வரார் இல்லையா? ஆனால் அதெல்லாம் கேட்டது பத்தலை, அது கேட்டதெல்லாம் கேட்கும்போது அமுதம் குடித்தா போல தான் இருக்குது, ஆனால் எனக்கு திருப்தி ஏற்படலை. அதனால் உன்னுடைய நல்ல குணங்கள் பற்றியும் நியமன சொத்துன்ற அந்த செல்வத்தை பற்றியும் விஸ்தரேன மிக விளக்கமாக எனக்கு நீ கண்டிப்பாக எடுத்து சொல்லணும் அப்படின்ட்டு அர்ஜுனன் தன்னுடைய கோரிக்கையை பகவான் முன்னாடி வைக்கிறாரு. பகவான் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.